கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பத்தில் பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் வேன் ஓட்டுநர் கேட்டை திறக்கச் சொன்னதாக கேட் கீப்பர் பொய்யான தகவல் கூறியுள்ளது விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாலகிருஷ்ணன். வணக்கம் பாலகிருஷ்ணன். நாட்டையே பெரும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கிய ரயில் விபத்து சம்பவத்தில் தற்போது வெளிப்பட்டிருக்கக்கூடிய உண்மை தரவுகள் என்ன? நீங்கள் தொடரலாம் பாலகிருஷ்ணன். வணக்கம் சூர்யா. கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பத்தில் பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்து, இந்த கேட் கீப்பர் தகவல் பொய் என முதல் கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பத்தில் பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் நிமிலேஷ், சாருமதி, செழியன் ஆகிய 3 மாணவர்கள் இருந்தனர். வேன் டிரைவர் சங்கர், பள்ளி மாணவர் விஸ்வேஷ். விபத்து நடந்த போது அந்த பகுதிக்கு வந்து அண்ணாதுரை என்பவர் மீது ரயில்வே ஒயர் விழுந்ததில் அவர் படுகாயமடைந்து தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த விபத்தில் 3 பேர் பலியாகினர், 3 பேர் காயமடைந்து தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தனர். இதில் மாணவர் மட்டும் தற்காலிகமாக சிகிச்சை முடிந்து வீடு திரும்பினார். இந்நிலையில செம்மங்குப்பம் லெவல் கிராசிங் கேட் திறந்ததற்கான ஆதாரங்களை புலனாய்வு குழு கண்டறிந்துள்ளது. கேட் கீப்பர் பங்கஜ் சர்மா கேட்டை LC 170 திறந்தே வைத்திருந்தது உறுதியாகியுள்ளது. அன்று காலை 6:45 மணிக்கு திருச்செந்தூரிலிருந்து சென்னைக்கு சென்ற செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயில் இந்த கேட் திறந்து இருந்த போது சென்றுள்ளதும் புலனாய்வு விசாரணையில் வெளிவந்துள்ளது. கேட்டை மூடும் போது வேன் ஓட்டுநர் கேட்டை திறக்க சொன்னதாகவும் முதல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ரயில்வே கேட்டை மூடாமலேயே மூடிவிட்டதாக பிரைவேட் எண்ணை ஸ்டேஷன் மாஸ்டருக்கு கொடுத்துள்ளார் கேட் கீப்பர் பங்கஜ் சர்மா. விபத்துக்கு பின் ஸ்டேஷன் மாஸ்டரை அழைத்து கேட்டை மூடவில்லை என்று ஒப்புக்கொண்டது ரயில்வேயின் தானியங்கி வாய்ஸ் ரெக்கார்டரில் பதிவாகியுள்ளது. கேட் கீப்பரின் அலட்சியமே இந்த ரயில் விபத்துக்கு காரணம் என்பது தற்போது வெளிப்படையாக தெரிய வந்துள்ளது. இச்சம்பவம் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ரயில்வே கேட் கீப்பரின் அலட்சியத்தால் தற்போது 3 மாணவ மாணவிகள் உயிரிழந்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சூர்யா, கேட் கீப்பரின் அலட்சியத்தால் நேரிட்ட விபத்து மற்றும் தற்போது வெளிவந்திருக்கக்கூடிய உண்மை குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாலகிருஷ்ணன்.